கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனையிலே இன்றைக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஏற்கனவே 4ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களிலே பல விஷயங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு கடைசியாக ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். திறக்கப்பட்டிருக்கிற பரலோகம், திறக்கப்பட்டிருக்கிற வாசல், சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி யோவானுக்கு கேட்கிற சத்தம். அவர் உடனே ஆவிக்குள்ளாகும் பொழுது சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்கிற காரியங்களை அவர் கண்டதை அவர் எழுதி வைக்கிறார். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு போன்ற கண்ணாடி கடல் இருந்தது. சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதாவது இந்த 24 மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது, கடந்த தியானத்தின் போது சொன்னேன், பரலோகத்தின் மாதிரி என்று சொல்லி சொன்னேன் நான். இப்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை இவர் பார்ப்பதாக இங்கே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு புரியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 4 ஜீவன்கள் ஏதோ ஒரு பிராணி போல இல்லையா நமக்கு தோன்றுகிறது. அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்த ஜீவன். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. நிறைய பேர் இதெல்லாம் படிக்கும் பொழுது ஏதோ ஒரு சம்திங் இருக்கும் போல தெரியுதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. இல்லாவிட்டால் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எதையாவது விளக்கம் கொடுக்கிறவர்களும் உண்டு. இந்த 4 ஜீவன்களை பற்றி 7வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அடுத்தது 8வது வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும், அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. போதும். இப்ப நமக்கு இது என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானித்தால் இன்றைய தியானம் நமக்கு முடிவுக்கு வரும். இதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும். அந்த கொஞ்சம் தியானத்தை நீங்கள் வீட்டில் போய் திரும்பவுமாக நீங்கள் படித்து பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும். இப்ப இந்த புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இந்த 4 ஜீவன்களை என்ன என்கிற ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது, பழைய ஏற்பாடு தான் நமக்கு புதிய ஏற்பாட்டை விளக்குகிறது. அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற, பழைய ஏற்பாட்டில் எல்லாமே பழசு, புதிய ஏற்பாட்டில் எல்லாமே புதுசு, அப்படி சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. இப்ப இந்த 4 ஜீவன்களை பற்றி பழைய ஏற்பாட்டில் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்புங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய அசைன்மெண்ட் எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது என்னவென்று புரியும். 14வது வசனத்தை வாசியுங்கள். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபின் முகமும், 2ஆம் முகம் மனுஷ முகமும், 3ஆம் முகம் சிங்க முகமும், 4ஆம் முகம் கழுகு முகமுமாய் இருந்தது. 4வது முகம் கழுகு முகமுமாய் இருந்தது. இந்த 4 முகங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேற வித்தியாசமா ஒன்றும் சொல்ல கிடையாது. என்ன இந்த முகங்கள் என்ன என்பதை சொல்லுவதற்காக அந்த காளை என்கிற இடத்திலே கேருபீன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கேருபீன்களை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது?
இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. இப்ப அங்கேயும் நீங்க என்ன பார்க்கிறீங்கன்னு சொன்னா சிங்காசனம் பார்க்கிறீர்கள். இங்கேயும் எசேக்கியேல் எதை பார்க்கிறார் என்று சொன்னால் சிங்காசனத்தை பார்க்கிறார். இந்த சிங்காசனத்தை சுற்றிலும் க்ளோஸா உட்கார்ந்திருக்கிற இந்த 4 ஜீவன்கள், அதாவது உள்வட்டம் வெளிவட்டம் என்று சொல்லுவார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ளவருக்கு மிக நெருக்கமாக அமர்ந்திருக்கிறவர்கள் இந்த 4 ஜீவன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிவட்டத்தில் இருக்கிற 24 மூப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிவட்டத்தில் இருக்கிற 24 மூப்பர்களையும் தூதர்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய பிரைவேட் கவுன்சில் அவர்கள். இந்த 4 ஜீவங்கள் என்று சொல்லப்பட்ட காரியம், முதல்ல நாம அந்த 4 வித்தியாசமான ஒரு பிக்சர் கொடுக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, நாம் அந்த பிக்சர்ல இருந்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற பிக்சர். இப்போ தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சிங்காசனத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய 2 ஜீவன்கள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஒன்னு கேருபீன்கள், இன்னொன்று சேராபீன்கள். கேருபீன் வேற, சேராபீன் வேற. கேருபீன்களுடைய வேலை என்ன, சேராபீன்களுடைய வேலை என்ன? தேவனுடைய இரக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சேராபீன்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். If God wants to carry out his mercy, God uses seraphims. தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை பயன்படுத்துவதற்கு கேருபீன்களை பயன்படுத்துகிறார். If God wants to carry out his judgment, God uses cherubim or cherubim. Seraphim, cherubim. இங்கிலீஷில் சொல்லும் பொழுது செராஃபிம், செருபீம் என்று சொல்லுவார்கள். தமிழில் சொல்லும் பொழுது கேருபீன்கள், சேராபீன்கள். ஓகே, இந்த 2 பேருடைய பணியை முதலாவது நாம் பார்த்து விடலாம். சேராபீனுக்கு நான் என்ன சொன்னேன்? தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவன் ஒருவன் மேலே இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால் சேராபீன்களை ஆண்டவர் அனுப்பி அவருடைய இரக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார். ஒருவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் யாரை அனுப்புகிறார்? கேருபீன்களை ஆண்டவர் அனுப்புகிறார். இப்ப ஆண்டவர் யார் என்று சொன்னால், கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். தேவனிடத்தில் இரக்கமும் இருக்கிறது, தேவனிடத்தில் நியாய தீர்ப்பும் இருக்கிறது. முதல்ல சேராபீன்களை பார்க்கலாம், எப்படி தேவனுடைய இரக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு நிறைய கவனத்தை திருப்புங்கள். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. 2வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். கேருபீன்கள் என்பவர்கள் யார், சேராபீன்கள் என்பவர்கள் யார் என்பதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதற்கு முன்ன உங்களுக்கு தெரியலினாலும் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அதை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேராபீன்கள் வேலை என்ன என்று சொல்லி கேட்டால், இங்கேயும் பாருங்க, அவைகளுக்கு அவ்வாறு செட்டைகள் இருந்தன. 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை பார்த்து பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ஏசாயா சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. இப்ப என்ன கேட்கிறான்னு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த அசுத்தமாய் இருக்கிற மனிதனாகி எனக்கு ஆண்டவருடைய இரக்கம் தேவை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? அசுத்த மனுஷர்களாகிய நமக்கு ஆண்டவருடைய இரக்கம் இருந்தால்தான் ஆண்டவர் அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுப்பார். இப்ப நீங்க வந்து நான் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா எதுக்கு கொடுப்பேன்? நீங்க வந்து கை நீட்டுறீங்க, எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க. என்னுடைய இரக்கம் உங்கள் மேல் இருந்தால் தான் கிடைக்கும். இல்லாட்டி என்ன சொல்லுவேன்? முடியாது என்று சொல்லி விடுவேன். கர்த்தாவே எனக்கு இறங்கும். காரணம் என்ன?
நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அவன் சொல்லுகிறான், நான் அதமானேன், நான் முடிந்து போய் விடுவேன். காரணம் என்ன? சேனைகளின் கர்த்தரை என்னுடைய கண்கள் கண்டது, என்னால் இனி நிலைநிற்க முடியாது, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன். இப்ப தேவனுடைய இரக்கம் அவனுக்கு கிடைக்கிறது பாருங்க எப்படி என்று சொல்லி 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இரக்கம் கிடைத்ததா இல்லையா? தேவன் தன்னுடைய இரக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சேராபீன்களை பயன்படுத்துகிறார் என்பதற்கான உதாரணத்தை உங்களுக்கு காண்பித்தேன். இங்கே என்ன செய்தார் இந்த சேராபீன்? பலிபீடத்தில் இருக்கிற ஒரு நெருப்பு தழலை தன்னுடைய கையினால் எடுத்து, கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டார். தொட்டுட்டு சொன்னார், உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கினது, உன் பாவம் நிவிர்த்தியானது. இதற்கு பேர் என்னங்க? இரக்கம். சேராபீன்களுடைய வேலை என்ன? தேவனுடைய இரக்கங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் சேராபீன்களை பயன்படுத்துகிறார். ஓகே, தேவனுடைய நியாய தீர்ப்பு அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி சொன்னேன்? கேருபீன்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த இடத்துல சேராபீனை வச்சிருந்தா என்ன நடக்கும் நீங்கிறீங்க? அவன் உள்ள வந்துருவான். அவன் இரக்கம் கேட்ட திறந்து விட்டுருவாரு. கேருபீன்களுடைய வேலை என்னன்னு சொன்னா நியாய தீர்ப்பு. நீ உள்ளே வர முடியாது, புரொடெக்ட் பண்ணுகிறார். நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்படுகிறது இல்லைங்க. கதவை தள்ளி கேட் அடைச்சு சேராபீனை நிக்க வச்சான்னு சொன்னா உள்ள வந்துடலாம். கேருபீன்களை நிக்க வைத்தா தேவனுடைய நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்படுகிறது. மனுஷனை துரத்தி விட்டார், ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய யாரை காவல்காரனாக வைத்தார்? ஏன் சேராபீன்களை வைக்கவில்லை? சேராபீன்களை வைத்தால் உள்ளே வந்து விடுவான், நியாய தீர்ப்பை நிறைவேற்ற முடியாது. ஆகினால கர்த்தர் யாரை வைக்கிறார்? கேருபீன்களை வைக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஒரு தெளிவு கிடைத்தது கேருபீன்கள் என்பது என்ன, சேராபீன்கள் என்பது என்ன என்று சொல்லி? நல்ல பாட்டு, அழகான பாடணும். கேருபீன் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடுதே. அதனாலதான் இந்த பாட்டை நான் செலக்ட் பண்ணேன். இன்னைக்கு பாடிட்டு போயிடுறோம், ஆனா அவர்கள் எப்படி தொழுது கொள்ளுகிறார்கள்? தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக தொழுது கொள்ளுகிறார்கள். இல்லாட்டி அவங்களுக்கு தொழுது கொள்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு இல்லையா? இப்போ இங்க பார்க்கிற பிக்சர் எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தின் மூலமாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் அதிகாரத்தில் பார்த்த 4 ஜீவன்கள் என்ன என்பதற்கு ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருச்சு. 4 ஜீவன்கள் என்ன? கேருபீன்கள். இந்த 4 ஜீவன்கள் என்று சொல்லப்படுறது ஒரு மெட்டபர். அந்த 4 ஜீவன்களையும் 4 வகையான ஒரு பிக்சர் கொடுக்கிறதும் நாம அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட பிக்சர். எல்லாமே கேருபீன்கள். ஆனால் அங்க கொடுக்கப்பட்ட பிக்சர் என்ன? சிங்கத்திற்கு ஒப்பாகவும், காளைக்கு ஒப்பாகவும், மனுஷ முகத்திற்கு ஒப்பாகவும், கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அடுத்தது அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளாய் இருந்தன. உள்ளேயும் உற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. முதல்ல நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா இதை கற்பனையே செய்து பார்க்க முடியாது. இது இப்படி ஒரு பிக்சர் வரைஞ்சு கொடுன்னு சொன்னா எந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்சு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? எந்த ஆர்டிஸ்ட்னாலையும் வரைஞ்சு கொடுக்க முடியாது. அதாவது இந்த கேருபீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளக்குவதற்காக
யோவான் எடுத்த முயற்சி. அவர் பார்க்கிறார், இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்காக யோவான் இப்படி ஒரு முயற்சி எடுத்து சொல்லுகிறார், சிங்கத்திற்கு ஒப்பாக. இப்ப லயன் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா வலிமையை குறிக்கிறது, ஸ்ட்ரெங்க். அடுத்தது காளைக்கு ஒப்பாக. மாடு எதற்கு? வேலைக்கு. மாட்டை எதுக்கு பயன்படுத்துவோம்? நம்ம சுமை சுமக்க, சர்வீஸ். மாட்டை வண்டியில் போட்டுனா போயிட்டே இருக்கும், எவ்வளவு பாரத்தையும் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. லயன் சொல்றது எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா வலிமை, ஸ்ட்ரெங்க். காளை என்று சொல்லுவது பணி, சர்வீஸ், வேலைக்கு. மனிதன் என்று சொல்லுகிறதற்கு அறிவு சார்ந்த, இன்டெலிஜென்ட். 3 சொல்லிட்டேன் நான். கழுகுக்கு என்ன இருக்கும்? பார்வை. வெரி குட். இவனுடைய பார்வை கழுகு பார்வைங்கிறாங்கல்ல, தீர்க்கமான பார்வை, தூர பார்வை. இந்த கேருபீன்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அறிவுடைய, வலிமையான, வேலை செய்கிற, தீர்க்கமான பார்வையுடைய, 6 சட்டைகள் என்று சொல்லும் பொழுது வேகமாக போகிறவர்கள். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் இவர்கள் கேருபீன்கள் என்று சொல்லி நாம் எங்கே எதை வைத்து புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் எசேக்கியேலை வைத்து புரிந்து கொள்கிறோம். இந்த கேருபீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை யோவான் தன்னுடைய மக்களுக்கு விளக்குவதற்காக இந்த 4 விஷயங்களை இவர் பயன்படுத்துகிறார். கேருபீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? வலிமையான, அறிவுபூர்வமான, சேவை நிறைந்த, தீர்க்கமான பார்வையுடைய, அதிவேகமாக போகக்கூடியவர்கள். இல்லையா? இப்ப இங்க கேருபீன்களை இவர் சொல்லுவதற்கு ஏன் சேராபீன்களை இவர் சொல்லவில்லை? பரலோகத்தில் பார்த்த இந்த காட்சியை இவர் என்னவென்று சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிறார் என்பதை இவர் சொல்ல வருகிறார். சிங்காசனத்தை பார்த்தேன், அதிலே ஒருவர் வீற்றிருக்கிறார், அவரை சுற்றி 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள் வெளிவட்டத்திலே. உள்வட்டத்திலே சிங்காசனத்திற்கு அருகிலே இருக்கிறவர்கள் இந்த 4 ஜீவன்கள். இவர்கள் யாரு? கேருபீன்களா, சேராபீன்களா? கேருபீன்கள். கேருபீன்கள் என்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? கர்த்தர் தன்னுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிறார். சேராபீன்கள் என்கிற வார்த்தையை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வரணும்? கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை நிறைவேற்றுகிறார். இங்கே இவர் பார்த்தது கேருபீன்களா, சேராபீன்களா? கேருபீன்கள். கேருபீன்களை இவர் பார்க்கும் பொழுது மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நியாயம் செய்ய போகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நியாயம் செய்ய போகிறார், நியாயத்தை நிறைவேற்ற போகிறார், நியாய தீர்ப்பு வழங்குவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஓகே. இப்ப இந்த கேருபீன்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? 8வது வசனத்தினுடைய 2வது பகுதி. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இல்ல, இது சொல்லிக் கொண்டிருந்தனன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னு சொன்னா, நாம் அவருடைய நியாய தீர்ப்பை சந்திக்க போகும் பொழுது அவரை துதிக்கிறவர்களாய் இருந்தால் அந்த நியாய தீர்ப்பிலே நமக்கு இரக்கம் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய காரியம். இதுல நம்மளும் உட்கார்ந்துட்டு ஏதோ பாடிட்டு இருக்கிறோம் இல்ல, அது பாடுறதற்காக சொல்லலைங்க. நம்ம ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம். 9வது வசனம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் தாழ்மை இருக்க வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்தது 11வது வசனத்துல சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். 4ஆம் அதிகாரத்துல நமக்கு என்ன புரியணும்? யோவான் பரலோகத்திலே பார்க்கிறார். அதிலே திறக்கப்பட்ட வாசல் இருக்கிறது. அந்த வாசல்ல சிங்காசனத்துல ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் என்கிற ஒரு காட்சி. அந்த சிங்காசனத்தினுடைய வெளிவட்டத்தில் 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். உள்வட்டத்திலே கேருபீன்கள் இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேருமே 24 மூப்பர்கள் என்று அழைக்கப்படுகிற தூதர்களும் கேருபீன்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவரை பணிந்து கொள்ளுகிறார்கள், அவரை தொழுகிறார்கள். இவ்வளவுதாங்க சிம்பிள் விஷயம். இதுல போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப 4ஆம் அதிகாரம் சிம்பிளா புரிஞ்சுதா புரியலையா? 4ஆம் அதிகாரம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இப்போ அப்ப 4ஆம் அதிகாரத்தினுடைய சுருக்கம் என்று சொல்லும் பொழுது நான் இவ்வாறு சம்மரைஸ் பண்ணி முடிக்கிறேன், கவனிங்கள். பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை யோவான் பார்க்கிறார். வாசல் திறந்திருக்கிற உடனே அது ஒரு அட்வான்டேஜ். உள்ள என்ன இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிங்காசனம், அதிலே ஒருவர் வீற்றிருக்கிறார். வெளிவட்டத்தில் 24 தூதர்கள் இருக்கிறார்கள். 24 என்று சொல்லும் பொழுது பரலோகத்தினுடைய மாடலில் தான் 24 ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாளாகம புஸ்தகத்தில் அதனுடைய கணக்கை நாம் வாசித்தோம். ஸோ 24. Why 24? Because பரலோகத்தில் 24. உள்வட்டத்தில் கேருபீன்கள் இருக்கிறார்கள். இந்த 4 என்று சொல்லுவது 4 கணக்கு நம்பர் கிடையாது. இந்த 4 விதமான காரியங்களின் மூலமாக கேருபீன்கள் எப்படிப்பட்டவர்களை புரிய வைப்பதற்காக சொன்னதை தவிர இதுல 4 கணக்கு கிடையாது. 1 2 3 4 நின்றது கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருக்குது. இல்ல, கரெக்டா இருக்குது. பாத்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் 4 முகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய கேரக்டர் கரெக்டா வந்துருச்சு. அப்போ இது 4 தனித்தல்னு கிடையாது. 1க்கு 4 முகம் அப்படின்னா அறிவுள்ள, அடுத்தது வலிமையான, சேவை செய்கிற, தீர்க்கமான பார்வையுடைய, வேகமாக போகக்கூடிய, அதான் செட்டைகள். இந்த கேருபீன்கள் இவர்கள் நியாய தீர்ப்பு செய்கிறவர்கள். ஓகே, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று சொல்லுகிற காரியத்தை அறிந்திருக்கிற மக்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? அவரை பணிந்து கொள்வது, தாழ்மையாய் இருப்பது, கிரீடங்களை கலற்றி, நமக்கு எதெல்லாம் கிரீடம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் என்ன பண்ணிடணும்? கொண்டு வந்து அவர்கிட்ட வச்சிடணும். எனக்கு கிரீடமும் கிடையாது, எனக்கு மகிமையும் கிடையாது, என் மகிமையும் நீரே, என் மேன்மையும் நீரே, என்னுடைய கிரீடமும் நீரே, என்னுடைய எல்லாம் நீரே என்று சொல்லிவிட்டு அவரை பார்த்து நாம் செய்ய வேண்டிய அறிக்கை என்னவென்று சொன்னால் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் சத்தமாக. கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம். இறுதியாக பிரதர் ரமேஷ் அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை போற்றுங்கள். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் தேவர்களுக்கெல்லாம் மேலானவராயிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், வானம் பூமியும் உடைய கரத்தின் கிரிகளாயிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆறுகள் கைக்குட்டி, பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் அவர் ஜனங்களை நிதானத்தோடும் அவர் நியாயந்திருப்பார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறது போல, ஆண்டவரே நீர் நியாயாதிபதி என்பதை ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தீர். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய
பண்ணி ஆண்டவரே உலகத்திலே எங்களுக்கு எந்த ஒரு கிரீடத்தையும் வைக்காமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே கனத்தையும் மகிமையும் வல்லமையும் என் நீர் ஒருவரே பாத்திரர் என்பதை மாத்திரம் அறிக்கை செய்கிறவர்களாக வாழ்வதற்கு கர்த்தர் எங்களை உம்முடைய வார்த்தையினால் எங்களை உருவாக்குகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஆண்டவரே இவ்வளோ பெரிதான ரகசியத்தை ஆவியானவர் ஆண்டவரே பாவிகளா எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேற்றரவாளன் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பொய்யான மைமாலமான ஆண்டவரே கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற இந்த காலத்தில் ஆண்டவரே தெளிவான ஜீவன் உள்ள ஆண்டவரே கர்த்தாவே ஞான பாலாகிய உடைய வார்த்தையில ஆண்டவர் எங்கள் கண்களையும் எங்கள் இருதயத்தின் கண்களையும் நீர் திறப்பதற்காக உமை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். செய்து கொடுத்த தாசனை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வல்லமையும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு உரியதே ராஜா. ஒருவர் தேவனுடைய வார்த்தையினாலே தேற்றி ஆண்டவரே உடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு கர்த்தர் எங்களை நீர் பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் எங்களை பலன் தாங்க. இந்த நல்ல மாலை வேளையில உடைய வார்த்தையிலே ஆவியானவர் எங்களை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திர ராஜா. சத்துருவுக்கு எதிராக போர் செய்வதற்கு அவனை ஜெயம் கொள்வதற்கு ஆண்டவரே அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய அந்த ஆவிக்குரிய பட்டயத்தை ஆவியானவர் எங்கள் கைகளில் நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் கொழுந்து விட்டு எரிவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதன் மூலமாக நாங்கள் செல்கிற இடமெல்லாம் உடைய ஜீவ ஒளி வீசும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரிதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.